விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல, நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவை, நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவை. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்த மந்திடும். ரிவரால ரதரி ஹந்தன நமோ ரியாம் சரல ரதரபனன
Rananama Shadaraba, Rigamdarala Radariho, Riam Charivarala Radanimo. Hallelujah. Hallelujah. ஆமென். வெண்புறாவை போல என் மேல் வந்து, ஆமென், யார் மேல வெண்புறா வந்து அமர்ந்தது? ஆண்டவராகிய இயேசுவின் மேலே. ஆமென். அவர் தண்ணீர்ல முழுகி ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறி அவன் ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது அவன் ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த ஆண்டவர் மாறாதவர். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஆமா, நம்ம மேலேயும் புறாவை போல ஆவியானவர் இறங்கி வருகிறதை காணும்படி செய்வார். அல்லேலூயா. ஆமா, மேல் வீட்டறையில ஆவியானவர் இறங்கி வந்தார். அவன் புரிந்த நாவுகள் போன்ற அக்கினி நாவுகள், பலத்த இடி முழக்கம் போல காற்று. ஆமென். ஆவியானவர் இறங்கி வந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் அடையாளமாக அக்கினி, தண்ணீர், எண்ணெய், ஆமென், வேதத்திலே ஆமென் எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட விதங்களில் எல்லாம் நம்மையும் அபிஷேகம் பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விரும்புவீர்களானால், நாம் விரும்புவோமே ஆனால் நம்மை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுவார், ஜீவ தண்ணீரினால் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஆமை நம்மையில அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. ஆமை, நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். வேத வசனங்களிலே ஆவியானவரை குறித்து 1-2 வசனங்களை நாம் வாசித்து நாம் தொடர்ந்து அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். தெரிந்த வசனம் தான் ஏசாயாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அவருடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வேதவசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் ஊற்றப்படுகிற இடத்திலே, அல்லது ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே, ஆவியானவரால் நிரப்பப்படுகிற இடத்திலே, ஆமென், வனாந்தரம் செழிப்பாக மாறும். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஆவியின் அபிஷேகம் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பிரயோஜனத்திற்கென்றுதான் ஆண்டவர் வரங்களை, கிருபைகளை தருகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் வேதம் இங்க தெளிவாய் சொல்லுகிறது. எந்த இடத்துல ஆவியானுடைய ஆளுகை உண்டாகிறதோ அங்கே வனாந்தரம் செழிப்பாய் மாறும். பிரைஸ் காட். வனாந்தரம் என்பது ஒரு பிரியமில்லாத இடம். ஆமென். வனாந்தரம் என்பது குறைவுகள் நிறைந்த இடம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நிறைய வனாந்தரங்களின் ஊடாய், வனாந்தரங்களின் பாதையிலே நாம் கடந்து போக வேண்டியது இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். பலவீனங்களுக்கு நடுவிலே, பலவீனம் என்கிற வனாந்தரம், பண குறைவுகள் என்கிற வனாந்தரம், ஆமென், நிந்தை அவமானங்கள் என்கிற வனாந்தரம், ஆமென், என்ற பாதையில கடந்து போகும் பொழுதெல்லாம் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் பொழுது, ஆமென், அந்த வனாந்தரம் எல்லாம் செழிப்பாய் மாறும். பலவீனம் பலனாய் மாறும். நிந்தையும் அவமானமும் இருக்கிற இடங்களிலே, ஆமென், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கிருபை பெருகும். அல்லேலூயா. குறைவுகள் இருக்கிற இடத்துல நிறைவாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் ஆமென் அசைவாடுகிற இடத்துல அது நடக்கும். பிரைஸ் காட். அப்படின்னா நாம் எவ்வளவாய் அந்த ஆவியின் அபிஷேகத்தை விரும்ப வேண்டும், நாம் எவ்வளவாய் அந்த ஆவியானவரை வரவேற்று நமக்குள்ள ஆளுகை செய்யும்படியாய், அல்லது அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது போல நம்மேல் ஆவி ஊற்றப்படும்படியாய் நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட வாஞ்சி நம்மிலே பெருகுவதாக. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் மாறணும்னு விரும்புகிற ஆமென் ஒவ்வொரு ஆமென் தேவ ஜனமும் ஆத்துமாவும்
ஆவியானுடைய மழை என் மேல ஊற்றப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் வரும் பொழுது வனாந்தரம் செழிப்பாய் மாறும். ஆமென். ஒருவேளை வியாதி நிமித்தம் வனாந்தரம் போல இருக்கலாம் நம்ம வாழ்க்கை. ஆவியானுடைய ஆளுகை வரும் பொழுது அந்த வியாதி மாறும். ஆமென். அவன் எந்த சூழ்நிலை, எந்த காரியம் நம்முடைய அவன் வாழ்வை வனாந்தரம் போல வைத்திருக்கிறதோ அதை செழிப்பாக்குகிற ஆண்டவர் அந்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனாலதான் ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியில நிறைந்து நாம் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அவரும் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகி நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நாம கேட்டா நிச்சயமா கத்த தருவார். ஆமென். தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய விருப்பம், ஏக்கம், ஆண்டவர் என் மேல ஆவி ஊற்றப்படட்டும், எங்க மேல என் மேல ஆவியின் மலை ஊற்றப்படட்டும். ஆமா, எப்படினாலும் பரவாயில்ல, அக்கினியா இருந்தாலும் பரவாயில்ல, பலத்த காற்றா இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல, ஜீவ தண்ணீரை போல ஒரு நதியை போல எப்படினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்னை எப்படியாவது உங்க அபிஷேகத்தினால ஆவியினால நிரப்புங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு ஜெப நேரங்களிலும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ரோமர் 8:11 இந்த ஆவியானவரை குறித்து ஆமென் இன்னும் ஒரு அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ரோமர் 8:11 வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11 வாசிக்கிறோம். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பிரைஸ் காட். அப்ப ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய சரீரத்திலே சாவுக்கு ஏதுவாய் இருக்கிற ஆமென் எதுவானாலும் அதை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, இந்த வியாதி உங்களை கொன்றும் அப்படின்னு ஒருவேளை டாக்டர் சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா ஆவியின் அபிஷேகம் நம்மள நிறையும் பொழுது, ஆவியானவரால் நாம் நிறையப்படும் பொழுது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அந்த ஆவியானவருடைய வல்லமையினாலே, ஆவியானுடைய கிருபையினால அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அவசியம். ஆமென். அந்த ஆவியினுடைய ஆவியானவருடைய அருள் மலை நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும், அந்த பின்மாறி மலை ஊற்றப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மளுக்கு எவ்வளவு அவசியம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு வாஞ்சையோடு கூட ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஆவியானவர் என் மேல வாங்க, தேவனே உங்க ஆவி என் மேல ஊற்றுங்க, ஜீவ தண்ணீர் எனக்குள்ள வரட்டும், அந்த அக்கினி எனக்குள்ள வரட்டும், பலத்த காற்று எனக்குள்ள வரட்டும். ஆமென். அந்த எண்ணெய் அபிஷேகம் என் மேல விழட்டும். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போடு கூட நாம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அவர் யாரை நிரப்புவாரு? ஆமென். மாம்சமான யாவரையும் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். மாம்சமான யாவரையும். ஞானஸ்நானம் எடுத்தாதான் அபிஷேகமா? இல்ல. அல்லேலூயா. ஆமென். ஆமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 கடைசி பகுதியில கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய வீட்டுல கூடி வந்திருந்த எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பினாரா. ஆமென். அதுக்கப்புறம் தான் பேதுரு சொல்றாரு, நம்மை போல ஆமென் ஆவியின் அபிஷேகத்தை பற்றி இவர்களுக்கு ஞானஸ்நானத்தை விளக்கலாமா? உடனே ஞானஸ்நானம். ஆமென். ஆமா, அவங்க அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்நானமே பெற்றிருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அதனால ஞானஸ்நானம் பெற்றாதான் அபிஷேகம், அப்படியெல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, நம்ம தாகத்தோட கேட்டா நம்மளை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். ஆமென்.
மாம்சமான யாவரையும் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், முதியோர் ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகம் பண்ண வல்லமையுடைய தேவன். அல்லேலூயா. அதனால நம்ம இப்ப கேட்க போகிறோம், சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும், ஆவியானவரே என்ன ஆளுகை செய்யுங்க, என்ன நிரப்புங்க. கேட்கலாமா? எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நின்று, ஒருவேளை முழங்கால் படிக்கிட்டு கேட்க விரும்புனீங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு, தகப்பனே உங்க சமூகத்துல ஆமென் ஆமென் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஓ ரபரலரதரி ஹந்தனனனன மரதரிகோ. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும், உங்க விருப்பத்தை ஆண்டவர் கேட்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, ஆமே, நான் உங்க சமூகத்துல வந்து நிற்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்ன நீங்க நிரப்பும்படியா நான் வாஞ்சிக்கிறேன் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார், இயேசு உங்க அருகில் இருக்கிறார், உங்க சத்தத்தை கேட்கிறவங்க அருகில் இருக்கிறார், உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிறவங்க அருகில் இருக்கிறார். ஆமென் ஆமென். ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாம இருக்கலாம், இன்றைக்கு நீங்க கேட்கும் பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்க பெற போறீங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்க அபிஷேகம் பெற்றவங்களா கூட இருக்கலாம், ஆனா இன்றைக்கு ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஒரு அக்கினியின் அபிஷேகம் உங்க மேல வரும், ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு ஓடும். ஆமென் 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 ஆமென். அவர் தம்முடைய எண்ணெயினால உங்களை அபிஷேகம் பண்ணுவார், அவர் தம்முடைய அக்கினினால பலத்த காற்றினால உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நீங்க நிற்க கூடாதபடி, நீங்க தாங்க கூடாதபடியான ஒரு வல்லமையினால உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நீங்க விரும்புறீங்களா? நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? உங்க சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. தேவனே தேவனே தேவனே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரத்தை மாற்ற உங்களுக்கு ஆவியானவர் தேவை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரம் மாறணும்னா உங்களுக்கு அபிஷேகம் தேவை, உங்களுக்குள்ள அந்த ஆவியானுடைய வல்லமையினால நிரப்பப்படுகிற அனுபவம் தேவை. நீங்க அதை கேட்டா கர்த்தர் நிச்சயம் தருவா. ஒரு தாகத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, முடிந்த கண்ணீரோடு கூட கேட்கலாம், என் தகப்பனே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க வல்லமை என் மேல வரட்டாண்டவரே. சத்தத்தை உயர்த்தி கேட்பீங்களா? உங்க சத்தத்தை உயர்த்தி கேட்பீங்களா? தேவனே தேவனே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாய் அவர் தம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கேட்க போற ஆண்டவரே, என் மேல உங்க அபிஷேகம் வரட்டும், என் மேல உங்க வல்லமை வரட்டும் ஆண்டவரே. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே. ஆமென் ஆமென். நீச்சலாலம் என்ன கொண்டு போங்க, நீச்சலால என்ன கொண்டு போங்கப்பா, நீச்சலால என்ன கொண்டு போய் நிறுப்புங்க ஆண்டவரே. கேளுங்க 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 கேளுங்க. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா.
கணக்கால் அளவும் போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, உம்மில் மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, நீங்க செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா போதகரே, கூப்பிடுங்க, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே தண்ணீரே ஆவியானவரே, வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, நீங்க சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் கைகளை கட்டி சொல்ல, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா போதகரே, வாருமையா ஆமே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியான. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும், கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய நதி, ஆமே, பரிசுத்த ஆவியானுடைய நதி, அந்த ஜீவ தண்ணீர், ஆமே, ஆமே, பரலோகத்தில் ஒரு நதி உண்டு, அது ஜீவ நதி, அது விரும்பும்
ஒவ்வொருவரை நிரப்புவதாக விரும்புகிற ஒவ்வொரு மேலும் கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுவோம் ஆவில நிரம்பி ரீகா ராகா நாமா ஒரு புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. சந்தேகப்படாதீங்க, ஆவி நிறைவு உங்களுக்கு தான். நல்ல கையை தட்டி வாயை திறந்து உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவே. ரீகா ராதா ரபா மரபா ரீகா ராதா ரபா மரதரபோ ரீகா நன்றி. கைகளை தட்டி இயேசுவே, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் எப்படி இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஆமென். வனாந்தரம் மாறுகிற அபிஷேகம், வனாந்தரம் செழிப்பாய் மாற்றுகிற அபிஷேகம். இயேசுவே, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய பலவீன பகுதியெல்லாம் பலனாய் மாறும்படி, அந்த ஜீவ நதி இன்னும் ஒரு விஷயம் நம்மளை நிரப்பும்படி நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட போகிற ஆண்டவரே, வறட்சியான இடமெல்லாம் வளமா மாறணுமே, பலவீனம் எல்லாம் பலனா மாறணுமே, மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகணுமே. ஆமென். உலர்ந்து போய் இருக்கிற எலும்புகள் இன்றைக்கு உயிர் பெறணுமே. உம்மால மாத்திரம்தான் ஆகும் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் நிரப்புவீராக, உங்க வல்லமையினால நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சொல்லுங்க. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. வாஞ்சையோட கேட்பீங்களா? ஜீவநதியே, இருதயத்தை திறந்து தாராண்டவரே, உங்க ஜீவநதி எனக்குள்ள வரட்டும். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் தாகத்தோட செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே, பலவீன பகுதியெல்லாம் என்னில் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ரீதரபநாம ரீகுரிகந்தனமா ரீகந்தன நம ராதரா ரீகந்தன நம சாதர்யாம் கரிபு ரீகந்தன நம ராதனா ரீகந்தன நம ராதர்யாம் கரிபு ரீகந்தன நம ராதனா ரீகந்தன நம ரீதுர்யாம் கரபு. ஆமென் ஆமென் ஆமென். வறட்சியின் இடங்களெல்லாம் இன்று வளமாக மாறட்டுமே, வறட்சியின் இடங்களெல்லாம் இன்று வளமாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில். ஆமென். தாகம் உள்ளவர்கள் என்
தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் அவர் நடுவில் இருக்கிறார். ஒரு தாகத்தோடு கூட என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எனக்குள்ள பலவீன பகுதி பல நடைமுறையார் உங்க அபிஷேகம் எனக்குள்ள வரட்டாண்டவரே. வறட்சியா இருக்கிறது வளமாய் மாறுபடி உங்க ஆவியின் வல்லமையினால் என்ன நிரப்புங்க. மாம்சத்தின் எண்ணங்கள் மறைந்து போகும்படி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, ஆமென், புதிதாக்குகிற ஆவியானுடைய வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லமை, சுட்டரிக்கிற ஆவியானுடைய வல்லமை, ஓ ஹalleluya, எங்களை நிரப்புவதாக, எங்களை ஆளுகை செய்வதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, கிருபை ஆளுகை செய்வதாக. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஓ ராபானா நாமா சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, ஆமென், வயதானவர்கள் மேல சொப்பனங்கள் காணும்படி, தரிசனங்கள் காணும்படி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை. கைகளை தட்டி ரீமா ராதா நாமா ராதா ரீகாந்தரோலரோ ரீகாரல ராதா ரிபோல நமஸ்காரனரவா. நன்றி ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் மாய்ந்து சொல்லட்டுமே. ஆமென் ஆமென். ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் மாய்ந்து சொல்லட்டுமே. நல்ல கைகளை தட்டி பலவீனமல்ல மாறுகிறது, பலவீனமல்ல மறைந்து போகிறது, வனாந்தரமல்ல வயல்வெளியாய் மாறுகிறது. காரணம் நம்மேல் உன்னதத்தின் ஆவி, நம்மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்க மேல உங்க மேல உங்க மேல. ஆமென். சந்தேகப்படாம நல்ல கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. உங்களை ஆவியானவர் நிரப்புகிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பாஷை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய மகிமை. நல்ல கைகளை தட்டி ஆமே. ஓ ராதா ராபானி காந்தானி மாரல ராதரிபோ ரிகந்தரல ராதானா நம சதரல ரபரிபோ. நன்றி ராஜா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி 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 சொல்லும் பொழுதே ஒரு புதிய கிருபை. ஹalleluya. ஓ ராபானா நம சதரிதோ. ஹalleluya. இயேசுவே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே அபிஷேகம் செய்து ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவி. உண்மையா கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தினால ஆனந்தத்தினால என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால்
தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியான இருதய ஆண்டவருக்கு நேர திரும்பி என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். அவர் வந்த சூழ்நிலை மாறும். அவர் வந்த சூழ்நிலை மாறும். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படும். பலவீன பகுதி எல்லாம் பலனடையும். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஆமென். அவர் இருக்கிற இடம் வெறுமையானதெல்லாம் மாற்றுகிறவர், ஒழுங்கின்மையை மாற்றுகிற ஆவியானவர் அவர். என்னை ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணுங்கப்பா. என் துக்கம் சந்தோஷமாய் மாறுமுடைய நிரப்பும் ஆண்டவரே. கேட்பீங்களா? கேட்பீங்களா? ஓ, எங்களை நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன ஆளுகை செய்யுங்க. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஆவியானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.